ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர் அப்துல் ரஹ்மான். இப்போது இந்த வீடியோவில் இந்த சைட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ட்ரைனேஜ் பைப்லைனு, அதாவது வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ட்ரைனேஜு, அப்புறம் மழை தண்ணி எல்லாமே வந்து நம்ம வந்து கொல்லப்பகுதியிலேருந்து வாசலுக்கு ட்ரைனேஜ் இது போட்டிருக்காங்க, கழிவுநீர் தொட்டி குழாய் போட்டிருக்காங்க. அதனால் வந்து அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இப்போ இந்த சைட்டில் வந்து சைடு வந்து ஃபுல்லாகவே உடச்சி நம்ம வந்து கலவை கணத்தெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டான லெவல் மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே வச்சுட்டு பைப் லைன் போட்டு நம்ம லெவல் வச்சுப்போம். அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இடையில வந்து இதில் வந்து வாசல் வரைக்கும் தொட்டி போட்டு வச்சுட்டாங்க. அதில் வந்து நம்ம லிங்க் பண்ணால் போதும். நம்ம இடையில இதில் வந்து மொத்தம் வந்து 50 அடி 60 அடிக்கிட்ட வருது. அதனால் வந்து இடையில வந்து நம்ம வந்து ஒரு 2-3 சம்பு தொட்டி யூஸ் பண்ணுறோம். இதில் மொத்தம் 2 சம்பு தொட்டி, லாஸ்ட்டும் சென்டர்லேயும் ஒரு சம்பு, ஒரு வந்து மேனுவல் போட்டு அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் அடப்பு வந்தாலும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிப்போம். அதாவது ஒரு லென்த்துக்கு இல்லை ஒரு 30 அடிக்கு இல்லை 25 அடிக்கு ஒரு சம்பு போடுறது தான் நல்லது. ஏன்னா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் லென்த்து வர்றதுனால ஃப்யூச்சரில் ஏதாச்சும் அடப்பு வந்தாலும் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நம்மளே வந்து ஒரு ஓஸ் விட்டு க்ளீன் பண்ணாலும் வந்துடும். அதேமாரி இது வந்து நம்ம தெரு பகுதியிலேருந்து கொல்லைப்பகுதி வந்து கொஞ்சம் வீடு வந்து ரொம்ப கீழாக இருக்கிறதுனால இப்போ சில இது லைன்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்களே புதுசாக எல்லாமே அவுட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்து கொல்லைப்பக்கம் வந்து லெவலில் வாசலுடைய லெவல் வந்து தூக்கி இருக்குது. இங்கேலேருந்து ஒரு லெவல் வச்சாலும் ஒரே லெவலில் இருக்கிறதுனால நம்ம தண்ணி வந்து ஓடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தண்ணி ஓடாது. அதனால் வந்து பழைய ரொம்ப கீழே இருக்கிறதுனால நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதுசாக நம்மளே வந்து பாத்ரூமுக்கு, அப்புறம் வாஷ் பேசின், வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே நம்ம புதுசாகவே பைப் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். பழைய லைன்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு புதுசாகவே லைன் எடுத்து கொடுத்துட்டோம். ஏன்னா பழைய லைன் நம்ம ரெடி பண்ணோன்னா அது ரொம்ப கீழாக இருக்கிறதுனால ரோடு கொஞ்சம் ஹைட்டாக வந்ததுனால நம்ம அது கொஞ்சம் எல்லாமே புதுசாக எடுக்க வேண்டியதாகிடுச்சு. அதே யூஸ் பண்ணால் நம்ம தண்ணி ஓடாது, வெளியில் உள்ள தண்ணி தான் உள்ளே வரும். அதனால் வந்து நம்ம இது வந்து கொஞ்சம் இறங்கி இருக்குது. அதனால் புதுசாக தான் போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே நம்ம இதில் 2 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் சம்பு தொட்டி நம்ம வந்து கனெக்ட் பண்ணாமல் ஏன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பைப்பை வந்து சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணி அவங்க தொட்டி போடும்போது அதில் வந்து மேனுவல் தொட்டி போடும்போது கலவை போடாமல் தண்ணி ஈஸியாக போகிறதுக்கும் இது வந்து ஒரு வழியாக இருக்கும். அதனால் பாருங்கள், நம்ம வந்து உள்ளார பைப்பை அறுத்துட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதை வந்து நம்ம தொட்டி தொட்டி போட்டால் ஈஸியாக போகும். அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் பாத்ரூம் லெட்டின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அது தண்ணி பட்டு போயிட்டுருக்கும். நம்ம வந்து இதில் இது பண்ண தேவையில்லை. அதேமாரி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இன்ச்சிச்சாக நம்ம 3 அடிக்கு ஒரு டைம் ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணிவிட்டு அதில் நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்கள் நம்ம ஒர்க் எப்படி இருக்குது. இந்த லெவலில் வச்சா தான் லாஸ்ட் வரைக்கும் மெஷர்மெண்ட்டில் வச்சு பார்த்தா கரெக்டாக இந்த லெவலில் வச்சா தான் நம்ம வாட்டம் வருது. அதேமாரி நம்ம தண்ணி ஊற்றியும் ஃபுல்லாக செக் பண்ணியே கொடுத்துருவோம் கஸ்டமர்கிட்ட. சில வேலைகளை வந்து பல முறையில் செய்யலாம். அதில் வந்து நம்மளுடைய எளிதான முறையில் வந்து நம்ம அதிகமாக மெட்டீரியல் செலவாகணும், கஸ்டமருக்கு காஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இல்லாமலும் நம்ம சிறந்த முறையில் செய்யலாம். நல்ல முறையிலும் செஞ்சு கொடுக்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம என்ன மெத்தடில் வந்து நம்ம ரெடி பண்ணி செய்கிறோம் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது போல் நிறைய சைட்டுகளில் நம்ம வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம். லால்பேட்டில் சுற்று வட்டாரம் மட்டும் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வேலைகள் 100% பர்ஃபெக்ஷனலாக செஞ்சு கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய சைட்டுகள் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.